வெள்ளி மோதிரம் எந்த விரலில் போடணும் தெரியுமா? மனநல பாதிப்பை குணப்படுத்தும் அதிர்ஷ்டமும் ஆழ்மன அமைதி தரும் வெள்ளி மோதிரம் வலது கையின் சுண்டு விரலில் வெள்ளி அணிவதன் மூலம் பல நல்ல பலன்களை பெறலாம். நாம் வெள்ளி மோதிரம் அணிவதற்கு செல்வம் பெறுவதற்கும் தொடர்பு இருப்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. பொதுவாகவே வெள்ளி மோதிரம் போடுவது சந்திரனை குறிக்கிறது. சந்திரனை மனோகாரகன் என்று சொல்வோம். அதாவது மனதை குறிக்கும் மனோகாரகனான சந்திரன் நம் உடலில் படுவது மிகவும் நல்லது. அதாவது வெள்ளி மோதிரத்தை அணிவது மிகவும் சிறந்தது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில் வெள்ளி மோதிரம் வாங்கி சந்தனம் பன்னீரும் கலந்து நீரில் கழுவி உங்கள் இஷ்ட தெய்வம் சாந்தமான அம்மன் அல்லது மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து பின் அணிந்து கொள்ளவும். மோதிரத்தில் ஸ்டீம் என்ற மந்திரம் பதித்து அணிந்து கொள்ள செல்வ நிலையே உயர்வு கிடைக்கும். தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்படவும் தொழில் வியாபாரம் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்கள் வாடிக்கையாளர்கள் ஈர்க்கவும் கிளீம் என்ற மந்திரம் பதித்த மோதிரத்தை அணியலாம். வாழ்வில் செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் பெருகும். அழகும் மன அமைதியும் உண்டாகும். செல்வ வசீகரம். வலது கையில் ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரத்தை அணிவது மூலம் மனம் சார்ந்த ஆழ்மனம் இருக்கிறதாம். இடது ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரத்தை அணிந்து செல்வத்தை வசீகரிக்க நினைக்கின்றேன் என அடிக்கடி நினைக்க வேண்டும். பொதுவாக நமது வலது மூளை அதிக பாசிட்டிவ் இருக்கும் போது நாம் நினைக்கும் காரியங்களை உண்மையாகவே நடக்கிறதாம். அனைத்து ஐஸ்வர்யம் வந்து சேரும். அதிக பணப்புழக்கம் இருக்கும். வாழ்வில் மென்மேலும் உயர முடியும். இது போன்ற நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். கோபத்தை குறைக்கும். கபம் என்று சொல்லப்படும் நீர் போதத்தினால் ஏற்படும் நோய்களின் தாக்கத்தை குறைக்கிறது. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. கோபத்தை குறைத்து வசீகர சக்தியை அதிகரிக்கும். மூட்டு வலி, மனநிலை பாதிப்பு, மனக்குழப்பம், தொடர் சளி தொந்தரவு மற்றும் ஆத்ரடைக்ஸ் உள்ளவர்கள் இந்த நோயின் தீவிரம் குறையும். மோதிரம் அணி விரும்பாதவர்கள் கழுத்தில் வெள்ளி செயின் அணிந்து கொள்ள மேற்கொண்ட பலன்கள் கிடைக்கும். வெள்ளி பாத்திரங்கள். வைரம் வெள்ளி பாத்திரங்களில் லட்சுமி கடாட்சம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட மேற்கூறியவற்றை தனது ஜீவன காலத்தில் விற்கவோ தன் பிள்ளைகளுக்கோ கொடுக்கவோ அன்பளிக்காகவும் கொடுக்கக்கூடாது. தன் காலத்திற்கு பின்னரே அவர்கள் சேர வேண்டும்.